வணக்கம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவை துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். உலக மகளிர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சபாநாயகர் செல்வ கணபதி எம்பி, பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், சிவசங்கரன், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து பொன்னாடி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் போது ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ள கௌரவ குடும்ப அட்டை பெறுவதற்காக முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் விண்ணப்பித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பாக பொதுமக்களுக்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிவப்பு அட்டையும், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மஞ்சள் அட்டையும் என தரம் பிரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் மத்திய அரசு வழங்கும் அனைத்து நல உதவிகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் மேல் உள்ளவர்களை சரியாக சென்றடையும் பொருட்டு குடிமைப்பொருள் வழங்கல் துறை ஓர் அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் வறுமை கோட்டிற்கு மேல் மற்றும் கீழ் உள்ள நபர்கள் அரசு அறிவிக்கும் எந்த ஒருவித இலவச பயன்களும் வேண்டாம் எனும் அடிப்படையில் தங்களுடைய குடும்ப அட்டையினை கௌரவ குடும்ப அட்டையாக தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் மாற்றிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியது. இதனால் தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் அரசின் நலத்திட்டங்களால் பயன்பெறுவோர். இதனை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது குடும்ப அட்டைகளை பிறர் பயன்படும் நோக்கில் கௌரவ குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ள விண்ணப்பித்துள்ளனர். இதனை முன்னிட்டு கௌரவ குடும்ப அட்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தினை புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமாரிடம் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் உட்பட அனைவரும் வழங்கினர். புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து கரையாம்பத்தூர் கிராமத்திற்கு இயக்கப்பட்ட தனியார் பேருந்தில் இன்று ஒரு நாள் பெண்களுக்கு இலவசமாக இயக்கப்பட்டது. புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு கிராம பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முருகவிலாஸ் என்ற தனியார் பேருந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு இலவசமாக பேருந்து இயக்கப்படுவதாக அறிவிப்பை பேருந்து முன்பு ஒட்டி இயக்கியது. இதில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் ஏறி சென்றனர். இன்று ஒரு நாள் இந்த பேருந்தில் ஏறும் பெண்களுக்கு டிக்கெட் வாங்காமல் இலவசமாக பயணம் செய்தனர். தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக மகளிர் தினத்தில் மட்டும் மகளிர்கள் அனைவருக்கும் டிக்கெட் எடுக்காமல் இலவசமாக பயணத்தை அறிவித்து பேருந்து இயக்கி வருவதாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் சர்வதேச மகளிர் தின விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா இன்று காலை புதுச்சேரி வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நலத்துறை செயலர் உதயகுமார் வரவேற்புரை வழங்கினார். அரசு தலைமை செயலர் ராஜீவ் வர்மா துவக்க உரையாற்றினார். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று தலைமையுரை வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நோக்கவுரை வழங்கினார்கள். மேலும் இவ்விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த புதுச்சேரியை சேர்ந்த மகளிருக்கு மகளிர் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி செந்தமிழ் அருவி திரு கலக்கல் காங்கையனின் பட்டிமன்றம் நடைபெற்றது. மேலும் நல அதிகாரி சாலமன் சபரிராஜ் மத்திய அரசால் வழங்கப்படும் பெண் சக்தி விருது பற்றி விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லத்தை சேர்ந்த மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பெண் அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா அவர்கள் நன்றி உரை வழங்கினார்.
மகளிர் தின விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா மற்றும் மகளிர் மேம்பாட்டு பிரிவு அலுவலக ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுவை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகளிர் தங்களது தகுதி, துணிச்சலை வளர்த்துக் கொள்வது அவசியம். குடும்ப கட்டமைப்போடு சேர்ந்த வளர்ச்சிதான் நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பாகுபாடு, சமத்துவம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி உலகுக்கு மேன்மை அளிக்கும் சக்தியாக உள்ள மகளிர் அனைவருக்கும் எனது சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பெண்களின் சாதனைகளை கொண்டாடவும் பாலின சமத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தற்பொழுது நாட்டின் பல்வேறு துறைகளில், குறிப்பாக ராணுவம், விண்வெளி, கல்வி, மருத்துவம், ஆராய்ச்சி, காவல்துறை, சினிமா, விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகளில் உயர் பதவி வகித்து புகழ்பெற்று விளங்குகிறார்கள். இந்த நாளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒழிந்து பெண்கள் பாதுகாப்புடனும் தைரியமுடனும் திகழ எனது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர், அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கூடப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகாகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகாகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா மற்றும் புதியதாக பாவாடைராயன் அத்திமர சிலை பிரதிஷ்டை விழாவும் நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இவ்வாலயத்தில் ஸ்ரீ கணபதி ஹோமம், மூல மந்திர ஹோமம், கலச பூஜைகள் செய்து அத்தி மரத்தினால் செய்த நூதன ஸ்ரீ பாவாடைராயன் சிலை கலசாபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று இரவு அம்மனின் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ மகாகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள மயானத்திற்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து மயான கொலை விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாவாடைராயன் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சுவாமி வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 2 மாதத்தில் 487 பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரையிலான பாதிப்பு எண்ணிக்கையை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. டெங்கு பாதிப்பு 5 ஆண்டுகளுக்கு முன் 581ஆக இருந்தது. கடந்த ஆண்டு 1673ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படுவோர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 361ஆக இருந்தது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டு 239ஆக குறைந்திருக்கிறது. இதில் டெங்கு தான் மக்களுக்கு அதிக பாதிப்பையும் உயிர் பலியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலே டெங்கு பாதிப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் 487ஆக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் விழிப்போடு இருக்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மணவெளி தொகுதி நோனங்குப்பம் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. நோனங்குப்பம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் தெரிவித்தனர். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நிலையம் அமைத்து அதனை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 1000 ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரியொட்டி விசேஷ அலங்காரத்துடன் நகர்வலம் நடைபெற்றது.
1000 ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 13ஆம் ஆண்டு புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரி உற்சவ விழாவையொட்டி கடந்த 4ஆம் தேதி புதுச்சேரிக்கு புறப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி குயவர்பாளையம் வணிக வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடத்தில் சுவாமிக்கு திருமஞ்சனம் தீபாரதனை நடைபெற்றது. மேலும் நேற்று வைத்திக்குப்பத்தில் மாசிமக கடல் தீர்த்தவாரி நடைபெற்று பின்னர் நேற்று மாலை விசேஷ அலங்காரத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக நகர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடப்பதாக வடக்கு எஸ்பி அலுவலகத்துக்கு புகார்கள் வந்தன. எஸ்ஐ முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் அங்கு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது லம்போர்ட் சரவணன் நகர் சந்திப்பில் சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த 2 பேரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரித்தனர். இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவர்களை போலீசார் சோதனையிட்டனர். அப்பொழுது 250 கிராம் கஞ்சா பாக்கெட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் ரெட்டியார்பாளையம் லம்போர்ட் சரவணன் நகர் சங்கர், அருண்குமார் என்ற அருண் என்பதும் இவர்கள் சிறுவர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் கஞ்சா பிரிவில் வழக்கு பதிந்து போலீசார் அவர்களை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மங்களம் தொகுதியில் தேசிய விருது பெற்ற உடுக்கை வேந்தன் சேகர் அவர்களுக்கு மங்களம் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய விருது வழங்கும் விழாவில் புதுச்சேரி மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தேசிய விருதான சங்கீத நாடக அகாடமி விருதினை கடந்த மாதம் 23ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய விருது வழங்கும் விழாவில் உடுக்கை வேந்தன் சேகர் அவர்கள் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருக்கரங்களால் பெற்று வந்துள்ளார். இதனை சிறப்பிக்கும் விதமாக புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் மங்களம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வட்ட ஆய்வாளர் வேலையன், மங்களம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சண்முக சத்யா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு விருதாளர் நடேசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இவர்களிடம் பயிற்சி பெற்ற பல்வேறு கலைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அய்யனார் அப்பன் கலைக்குழு சார்பில் பம்பை உடுக்கை, தப்பாட்டம், பறையாட்டம், பெரிய மேளம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. புதுவை சட்டப்பேரவை கூட்டம் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் குறிப்பிட்ட சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதும் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை கூட்டம் ஆளுநர் உரையுடன் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை வகிக்கிறார். ஆளுநர் உரைக்கு பிறகு கூட்டம் ஒத்திவைக்கப்படும். பின்னர் வருகிற 13ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரையொட்டி கூட்டரங்கம் உள்ளிட்டவற்றை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவு பெற்றன. சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவதையொட்டி எதிர்க்கட்சியினர் பேரவைத் தலைவர் முதல்வரை சந்தித்து பேசி வருகின்றனர். பெப்டிக் நிறுவனம் கடந்த 2020 முதல் 2021ஆம் நிதியாண்டில் ரூபாய் 3.07 கோடி லாபம் ஈட்டியுள்ளது என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெப்டிக் மேலாண் இயக்குநர் சத்யமூர்த்தி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த 1974ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பெப்டிக் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் கடந்த 2018 முதல் 2019ஆம் நிதியாண்டில் ரூபாய் 10.58 கோடியும், 2019 முதல் 2020இல் ரூபாய் 7.56 கோடியும், 2020 முதல் 2021இல் ரூபாய் 3.07 கோடியும் லாபம் ஈட்டியுள்ளது. வார கடன் வசூல் நடவடிக்கையால் கடந்த 2022 முதல் 2023ஆம் நிதியாண்டில் ரூபாய் 15 கோடிக்கு மேல் லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது சேதராப்பட்டில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவற்குளம் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் லாஸ்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவற்குளம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் முரளி, குடும்ப நல துணை இயக்குநர் ஆனந்த லட்சுமி, நோய் தடுப்பு துணை இயக்குநர் ராஜம்பால், சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆஹில் ஹமீத், டாக்டர் ரகுநாத் உட்பட சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தாகூர் அரசு கல்லூரி சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்ததாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மகளிர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி சார்பில் பாலின சமத்துவத்திற்கான புதுவை மற்றும் தொழில்நுட்பம் என்கின்ற தலைப்பில் கவிதை எழுதுதல், சுவரொட்டி தயாரித்தல், கட்டுரை, பேச்சு போட்டி, புகைப்படம் எடுத்தல் என பல்வேறு போட்டிகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசி காந்ததாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் நளினி பார்த்தசாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு டாக்டர் சசி காந்ததாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உதவியாளர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாக நிரப்ப வேண்டும் என புதுச்சேரி ஒருங்கிணைந்து அமைச்சக ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஒருங்கிணைந்து அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், புதுச்சேரியில் அமைச்சக உதவியாளர்களுக்கான நியமன விதியை 20% நேரடி நியமனம் மற்றும் 20% போட்டித் தேர்வு மூலமாக நிரப்புவதற்கு திருத்தப்பட்டது. நேரடி நியமனத்திற்கான தேர்வு அகில இந்திய அளவில் நடத்தப்படும் என்ற ஷரத்தும் சேர்க்கப்பட்டது. அமைச்சக உதவியாளர் என்பது குரூப் பி பதவி என்பதால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு கிடையாது. இதனால் சமூக நீதி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வு நடத்தப்படுவதால் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவர். எனவே நேரடி நியமனம், போட்டித் தேர்வுக்கான ஷரத்துக்களை ரத்து செய்து காலியாக உள்ள 600 உதவியாளர் பணியிடங்களை மேல்நிலை எழுத்தராக பணியாற்றுபவர்களை கொண்டு 100% பதவி உயர்வு மூலமாக நிரப்ப வேண்டும். மேல்நிலை எழுத்தர் பதவிகளில் ஏற்படும் காலி இடங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு மூலம் நிரப்ப முடியும். இதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த இளைஞர்கள் பயனடைவர். இந்த பிரச்சினை தொடர்பாக அமைச்சரவையை கூட்டி அரசு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றார். ஹோலி பண்டிகையொட்டி புதுச்சேரி ஜிப்மருக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் இயங்கியது. இது தொடர்பாக ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோலி பண்டிகையொட்டி மத்திய அரசு அலுவலகங்கள், நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ஜிப்மருக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இதனால் புதன்கிழமை வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது. எனவே நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் புதன்கிழமை வழக்கம் போல் இயங்கும். வியாழக்கிழமை மார்ச் 9 முதல் வெளிப்புற சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும் என தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.